ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரோடய சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி எப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டோரி போட்டிங்க அப்படின்னா, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னு சொல்லி போகும். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி எப்படி போடுறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஸ்டோரின்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட மொபைலில் கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஸ்டோரியில் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் மேலே டாப்பில் பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரோட நேமை உங்களோட அந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா அதோட நேம்ஸ் எல்லாமே கீழே வரும். நீங்கள் யார் நேமை டைப் பண்ணுறீங்களோ அவங்க நேம் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கீழே வரும். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் உங்களோட நேம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் எதாவது மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டன் கொடுத்துருக்கேன். டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேமை நேராக வச்சு விட்டு கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரி வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட உங்கள் ஃப்ரெண்டோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜும் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அதுபோக அந்த ஏஏ சிம்பிளுக்கு பக்கத்தில் எமோஜி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இதுலேயுமே வந்து மென்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் 2வது இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த நேம் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் நேமை போட்டிருக்கீங்களோ அவங்களோட நேம் அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நேம் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவனை வச்சுக்கோங்க. அப்படி வந்துட்டு தேவையில்லாத அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அதை தூக்கி கீழே இப்படி கொண்டு வந்தீங்கன்னாவே டெலிட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். டெலிட் ஆனப்புறம் எப்பயும் போல் மறுபடியும் போய்ட்டு மென்ஷன் சொல்லிருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலாம். ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனக்குமே அந்த மெசேஜ் வந்துடுச்சு. என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் நான் நேமை தான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பார்த்தீங்கன்னா மெசேஜில் வந்து போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூ மென்ஷன்டு அன்கிராக்ஸ் இன் யுவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீங்கள் போட்டக்கூடிய ஸ்டோரியை அவங்களோட அக்கௌண்ட்டில் போடணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது தூக்கி வந்து போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி யாரோ நேமை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வந்து போட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.